அண்ணா கிம்பல் அண்ணா கொஞ்சம் பின்னாடி வந்துடலாண்ணா. ரைட் சார் பாருங்க சார் ரைட் Sir, here, sir. Sir, here, sir. Thanks, sir. கதையின் கதாபாத்திரத்தையும் உணர்ந்து இதில் தான் நடிப்பேன் என்று எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த திரு அருள்நிதி அவர்கள், மாவட்ட கலெக்டர் அருள்நிதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் திரு லாரன்ஸ் கிஷோர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ கணேஷ் சார். கணேஷ் சார் 2வது படம் நான் ஒர்க் பண்ணுறவரோட. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 17th படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். தேங்க்யூ. இதாக அண்ணன் திரு காளி வெங்கட் அவர்கள். எங்கள் அண்ணனுக்கெல்லாம் அண்ணன் என்னை அண்ணன் சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம். கணேஷா இருக்கும் போதெல்லாம் நன்றி. முதல்ல ஒரு மாதிரி ஆரம்பித்தது என்ன ரோல் அப்படின்ட்டு, அப்புறம் கதையோட ஷேப் மாறிச்சு, வேறு ஸ்க்ரீன் ப்ளே கேரக்டர் எல்லாமே மாறிடுச்சு. அப்புறம் நான் இந்த படத்தில் இருக்கேனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எழுதி அதை நடிக்க வச்சார். அது இந்த படம் ஷூட்டிங்னாவே உதவியாளர்கள்லாம் அலறுவாங்க. ஏன்னா மனித நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு தான் ஷூட்டிங் கூட்டு போகிறது. அதுலேயும் நம்ம சுகுமாரண்ணா இருக்கார். ஒரு கால் தடம்படாத இடமா இருக்கும். அங்கே மிருகங்களும் ஏறி போக முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். ஒரு புதர் காடாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் அவர் கேமரா வச்சுக்கிட்டு ரிவர்ஸில் ஓடுவார். நம்ம ஃபார்வேர்ட்லேயே நடக்க முடியாது அந்த இடத்துல. கொடி அது இதுன்னு முட்புதர்லாம் இருக்கும். அதுக்குள்ளே ரிவர்ஸில் கேமரா தூக்கிட்டு மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருப்பார். நம்ம அவரை ஃபாலோ பண்ணி போகிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சவால். ஒரு நாள் அந்த கூக்கால் பக்கத்தில் ஒரு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். இறங்கி ஒரு பள்ளத்துக்குள்ளே ஷூட்டு. ரூம்லாம் கிடையாது இங்கே. வழக்கம் போல் கேரவன் ரூம் அதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. அவங்கவுங்க டென்ட்டு அவங்களே தூக்கிட்டு போயிடணும். கீழே போய் டென்ட்டு போட்டு தான் தங்கணும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. இறங்கினோடனே இங்கே தான் பக்கத்தில் அப்படி இறங்கி போயிடலான்ட்டு அந்த உள்ளூர்கார் ஒருத்தர் அவர் வேகமாக இறங்கி போயிட்டு இருந்தார். அது இறங்கும்போது ஒரு கல் ஒன்று உருண்டு அப்படியே போச்சு. அந்த கல்லை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அது கீழே அந்த மலையை தாண்டி கீழே தான் போய் லேண்ட் ஆச்சு. எங்கேயுமே லேண்டிங்க்கு இடம் கிடையாது. அப்படி தலைகீழே இறங்கி போனோம். அதில் வந்து அது ஒரு பாதை போட்டிருக்காங்க வேறு ஒரு இடத்துக்காரங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே இந்த கடைசி ஷெட்யூலில் எனக்கு டேட் இல்லைன்னொடனே என் உதவியாளர்கள்லாம் குஷியாகிட்டாங்க. அப்போ அந்த படம் போகலையா அப்படின்னு. அது ஒரு 2 நாள் நடிக்க முடியாமல் ஆச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சவால். இடையில நடிச்சிருந்த அந்த சின்ன ரோல் நடிக்கிற எனக்கு இவ்வளோ சவாலாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த படத்தை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பாருங்கள். பயங்கரமான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த படம்.
நான் கொஞ்சம் எனக்கு காமிச்சார் என்ன டைரக்டர் சார் பார்த்தேன். ஐயோ சுகுமாரன் வந்து ஏற்கனவே வந்து அவர் காட்டுக்குள்ளே பிறந்து வளர்ந்த மாதிரி தான் படம் எடுத்திருப்பார். இதில் வந்து இந்த காட்டை வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவில் காமிச்சிருக்காரு. அது எல்லா லொக்கேஷனுமே மேகத்துக்கு மேலே தான் இருக்குது. ஒரு மேகம் இருக்குல்ல, அந்த மேகங்களுக்கு மேலே இருக்கிற உயரத்தில் தான் இருக்கிற மாதிரி லொக்கேஷன். ஒரு ஹெவனில் வச்சு ஷூட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஒரு அடிப்படை கல்வியை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரொம்ப பேசப்படும் இந்த படம் நம்பிக்கை எனக்கு. அப்புறம் அருள்நிதி சார் ஒரு படத்துக்குள்ளே சாதாரணமாக வரமாட்டார்ல, அவரோட கதை தேர்வு நமக்கு தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ முக்கியமான இது ஒரு படமாக இருக்கும். ஆரவ் சார், ரம்யா எல்லாருக்குமே, பாப்பா நடித்தாங்க எல்லாருக்குமே, கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த படம். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி வரும்னு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் சுகுமார் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் இந்த படத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். அருளின் சார் இந்த படத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஆரோ, ரம்யா, காளிவெங்கட் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி. அடுத்ததாக படம் பற்றி மிக விரிவாக பல மணி நேரம் திரு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்தி அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். திரைப்பட விநியோகங்கிறது வந்து பொதுவாக வர்த்தகம் சார்ந்தது. ஒரு சில படங்கள் மட்டும் மனசுக்கு நெருக்கமாக பிடிச்சி பண்ணுவோம். அது மாதிரி சில படங்கள் அமையும். இது வந்து அது கருத்து ரீதியாக இருக்கலாம், அந்த படத்தோட காட்சி அமைப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை பற்றி எனக்கு நிறைய கேள்வி இருக்கும். சும்மா எனக்கு பர்சனலாக நான் வெளிப்படையாக அதை யார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டதில்லை. எனக்கே நிறைய கேள்வி இருக்கும். ஒரு அரசு பள்ளி அந்த அரசு பள்ளி கூட கிடைக்காத ஒருத்தவங்களை பற்றி வந்து 2026 ஒரு படமாக வருது. கொஞ்சம் ஒரு 2000 உள்ள ஒரு படம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு கதை மாந்தர்களும் சின்ன 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 கேரக்டர்லேருந்து ஆரம்பித்து ஒன்றும் அது செதுக்கப்பட்ட விதம். இந்த டைரக்டர் கணேஷ் விநாயகம் அண்டு சுகுமார் சார் 2 பேர் சேர்ந்து ஏற்கனவே தேன்னு ஒரு படம் பண்ணாங்க. நான் அந்த படத்தை வந்து வெளியிட்டேன். இவங்க 2 பேருக்குமே ஒன்று உண்டு. அந்த காடு மலை அப்படின்னாலே 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம் வந்துடும்னு நினைக்கிறேன். அதை வந்து மொத்தமாக அப்படியே எடுத்து கொண்டாந்து கொடுக்கணும்னு சுகுமார் சார் சொல்லவே வேண்டியதில்லை. காடு மலை அருவி அப்படின்னா வந்து சுகுமார் சார்னு பேட்டர்ன் பண்ணி வச்சுட்டாரு போல் இருக்கு. அதோட மொத்த அழகியலையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்ஸ், அந்த சின்ன குழந்தை அது நடித்ததாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து அவங்க ஆரவ் அண்டு ரம்யா பாண்டியன் பேர் அவங்க பண்ணியிருக்க இதாக இருக்கட்டும். என்னென்னா நடிப்புலையே வந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டி இருக்கும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஒரு அழகியல் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இதில் வந்து அருள்நிதி சார் ஒரு படம் வந்து எனக்கு வந்து ஒரு மூட் செட் பண்ணுற மாதிரி இனிஷியலாக ஒரு கதையை வந்து நகர்த்தி அப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அருள்நிதி சார் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உள்ளே வர்றாரு. வந்ததுக்கு பிறகு அந்த படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்க படம், ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி வந்து ஒரு பரபரன்னு போக ஆரம்பிச்சிச்சு. மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு சாரோட படம். என்ன சார் ரியாக்ஷன்? மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. டிமாண்டி காலனி இதெல்லாம் வந்து சாரோட படத்தை எடுத்து மொத்தமாக நான் வாங்கி வெளியிட்ட படம் அது.
ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. அது ப்ரொடியூசருக்கு வந்து ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கதாக இருக்கட்டும். நான் வந்து அந்த படம் வாங்கி ரிலீஸ் பண்ணும் பொழுது அதோட இன்டர்வியூ கூட என்னோடய ஆஃபீஸில் உட்காந்தே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாங்க. அதில் உள்ள செலவை கம்மி பண்ணி வேறு ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சின்ன விஷயமும் ப்ரொடியூசருக்கு ரொம்ப கோஆப்ரேட்டாக அந்த ஒரு டீம்னால் அந்த டீமுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்க முடியும், தன்னோட பங்களிப்பு வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையான படமாக நான் நினச்சி வெளியிடுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து விளிம்பு நிலை மக்களோட விஷயத்தை வந்து பேசுகிறதுக்கான படங்கள், அதை மிகச்சரியாக சொல்கிறதுக்கான அந்த அரசியல் புரிதலோட படம் பண்ணக்கூடிய இயக்குனர்கள் அதுங்கிறதே வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் கூட பார்த்தேன், அரசு பள்ளியில் வந்து முன்னாள் மாணவர் நல சங்கம் அதுக்காக காளி வெங்கட் சார் வந்து ஒரு தொடர்ச்சியாக ரீல்ஸ் வந்து வைரல் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப அழகான விஷயம். என்னென்னா இன்றைக்கி வந்து ஜென்சி கிட்ஸோ இல்லை அதுக்கு அடுத்து சோஷியல் மீடியா லெவலில் உள்ள கிட்ஸுங்க வந்து அவங்களோட அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட கனெக்டடாக இருக்காங்க. அவங்களோட படித்தவங்க ஸ்கூல்லேருந்து காலேஜ்மேட்லேருந்து எல்லாமே கனெக்டடாக இருக்காங்க. நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அந்த கனெக்ட் கூட கிடைக்காம எங்கெங்கேயோ போயிடுறாங்க. அது வந்து என்னென்னா, நான் கூட நினைப்பேன் ஒரு அரசாங்கமே அதை எடுத்து முன்னாள் மாணவர் நல சங்கத்தை வந்து பண்ணால் என்ன அப்படின்னு எல்லாம் கூட யோசிச்சிருக்கேன். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட காளி வெங்கட் சார் வந்து அவரோட பள்ளிக்கு ரொம்ப அழகாக அதை பண்ணுறாரு. வாழ்த்துக்கள் காளி வெங்கட் சார். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி வந்து 90 பிக்சர்ஸ் எஸ்ஜி சரவணன் சார் அவங்க மிஸ்ஸஸ் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக். இந்த படத்தோட பட்ஜெட் பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன், நான் வந்து அந்த படத்தை வந்து எடுத்து ப்ரொமோட் பண்ணி ஸ்டேஜ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் முதல்ல வந்திருக்காங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு உள்ள ஒரு படத்தை எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்து இது மாதிரி வெளியிடும் பொழுது இந்த படங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் நிறைய நல்ல படங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து கமல் சார் கால் பண்ணார். கமல் சார் இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணதில்லையே அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தேன். அப்புறம் தான் அது தெரிஞ்சிச்சு நிக்கில் சார்னு. அந்த ஃபோட்டோ அப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு தப்பு பண்ணியிருக்க பார்த்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பளித்த நிக்கில் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு விடைபெறுறேன். நன்றி. அடுத்ததாக பேபி கிருத்திகா அவர்கள். செக் ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருத்திகா பாலசுப்ரமணியன். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு அவ்வளோ பெருசாக பேக்ரவுண்ட் கிடையாது. நான் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் அருள்வான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். இந்த மாதிரிலாம் நான் படம் பண்ணுவேன்னா, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிப்பேனான்னு எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சு. ஸோ அந்த கனவை நிறைவேற்றி வச்ச கணேஷ் விநாயகன் சாருக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச அந்த டிசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஜி சரவணன் சார். அவர் முழுக்க இந்த படத்தில் அவரோட நம்பிக்கையும் அவரோட டைமையும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது அவருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. அண்ட் சுகுமார் சார், டைரக்டர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி. எங்கள் எல்லாருமே அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க சார். அண்ட் ஒரு லொக்கேஷனுமே வந்து பார்க்க அவ்வளோ பிரெத் டேக்கிங்காக இருக்குது. ஒன்றா பார்த்து வந்து அவர் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். இந்த அல்லிப்பூ பாட்டு மட்டும் நான் ரிலீஸ் ஆனதில் ஒரு நல்ல 100 தடவை நான் இந்த பாட்டை கேட்டிருப்பேன். அவ்வளோ இனிமையாக இருக்குது. அண்ட் யுகபாரதி சாரோட லிரிக்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் இங்கே இல்லை, பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அருள்நிதி சார், ஆர்எஃப் சார், ரம்யா பாண்டியன் மேம், ஜான் விஜய் சார், காளி வெங்கட் சார் அண்ட் விடிவி கணேஷ் சார். இவங்க கூட நடித்தது எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு புது லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாரன்ஸ் கிஷோர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கடைசியாக உங்கள் எல்லாருக்குமே ஆஸ் அ ப்ரெஸ் அண்ட் மீடியா, இந்த அருள்வான் படம்
பூஜை போட்டதுலேருந்து இப்போ ரிலீஸ் வரைக்குமே வந்து நிற்குது. ஸோ இதுக்காக அட்லீஸ்ட் இந்த படத்துக்காக ஒரு 100 பேர் வந்து ராத்திரி பகலுமா உழைச்சிருப்பாங்க. இந்த படம் நல்லா வரணும். நிறைய எஃபர்ட்ஸ், நிறையா ஹார்ட் ஒர்க், நிறையா சேலஞ்சஸை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் சேருங்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கிட்டக்க நாயகி ரம்யா பாண்டியனூர். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள்வான் படம் அண்ட் ஃபஸ்ட்டு இந்த படத்து கதை கேட்கும் போது அந்த டைமில் கிராமத்து படம் கொஞ்ச நாள் வேணாமே அப்படின்னு யோசிச்சுட்டே போய் தான் கதை கேட்டேன் சாருக்காக. ஆனால் கணேஷ் சார் சொன்னதுக்கப்புறம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. அண்ட் மெயினாக அதோட அந்த என்ன சொல்கிற படத்தோட கருன்னு சொல்கிற மாதிரி படிக்கிறதுல ஸ்கூலில் இந்த ஃபெசிலிட்டியில் அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு நினைக்கலாம். பட் படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னு நம்ம ஊர்லேயே ஒரு இடம் இருக்குது, மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரியும் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதில் கண்டிப்பாக நம்ம இருக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் ஃபீல் ஆச்சு. அண்ட் ப்ரொடியூசர் சார் இப்படி ஒரு படத்து மேலே நம்பிக்கை வச்சு அண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. லொக்கேஷன்னா மேப்லேயே இல்லாத லொக்கேஷன், நெட்வொர்க்கே கிடைக்காத ஒரு லொக்கேஷன், தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இல்லாத ஒரு லொக்கேஷன் தான் இந்த படத்தில் தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் அப்படி ஒரு லொக்கேஷனில் அவ்வளோ ஒரு லைஃப் இருக்குது. அங்கே இன்னுமே மக்கள் அழகாக வாழ்கிறாங்க. அங்கே போகிறதுக்கு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கே தவிர அங்கே இருந்தே ஷூட்டிங் பண்ணும்போது அது பழகி அவங்களோட வாழும்போது அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. அண்ட் சுகுமார் சாரோட நாங்கள் ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன் ராரா. கிராமத்தை வந்து காட்டுவாங்க, அழகாக காட்டுவாங்க. பட் கிராமத்தை பிரம்மாண்டமாக காட்டுறது வந்து சுகுமார் சார். இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு விஷுவலும் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்னையும் வந்து கிராமத்தை அழகாக காமிச்சதுக்கு தேங்க்யூ சுகுமார் சார். அண்ட் அருள்நிதி சார், அவர் வந்து நம்பிக்கை நாயகன் நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் வந்து அருள்நிதி சார் இருக்காரான்னு சொன்னோடனே எல்லாரும் சொல்கிறது, ஓ சார் இருக்காரா, அப்போ படம் நல்லாயிருக்கும், அப்போ படம் வித்தியாசமாக இருக்கும், அப்போ படத்தில் ஏதோ இருக்குது. ஸோ இந்த தாட் தான் ஃபர்ஸ்ட் வருது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அப்படி ஒரு நேம் இருக்குது அவருக்கு, அவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்ற நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது, அதனால தான் அவரும் நம்பியிருக்காரு. அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போன ஒரு நம்பிக்கை ஆல்ரெடி எங்களுக்கு வந்துருச்சு. தேங்க்யூ. அண்ட் ஆரவ் என்னோட கோ ஆக்டர், ஸோ சச் அ டெடிக்கேட்டட் ஆக்டர். ஏன்னா அங்கே வந்து நாங்கள் பண்ணும்போது காளி சார் சொன்ன மாதிரி தான் அந்த லொக்கேஷன் போகிறது இப்படி போகலாம் இப்படிலாம் நாங்கள் போயிருக்கோம். அண்ட் அவர் அப்படி போய் மலை மேலே ஏறி அது மேலே மரத்து மேலெலாம் ஏறி அண்ட் ஒரு ஃபால்ஸ், ஒரு ஹியூஜ் ஃபால்ஸ் கீழே நாங்கள் ஷூட் பண்ணும்போது செம்ம குளிர் அப்போது. பட் அவர் வந்து உடம்பு ஃபுல்லாக சந்தனத்தை பூசிட்டு ஒரு போஸ்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், அங்கே நாங்கள் கூட இருந்து பார்த்ததுனால தெரிஞ்சுது. பட் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தார். அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் கோ ஆக்டர் ஆல்சோ. கிருத்திகா லொக்கேஷனில் நிறைய கீழெல்லாம் விழுந்து மண்டையில் பாறையிலலாம் கூட அவளுக்கு விழுந்து நடிச்சான்ற மாதிரி அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் அது பாப்பா. ஸோ இப்போ பாப்பா இல்லை, இப்போ க்ரோன் அப், பட் ஸ்டில் அவ்வளோ ஒரு அவங்க தான் படத்தோட என்ன சொல்கிறது ஹீரோ மாதிரி. ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஜிவி பிரகாஷ் சார், சச் அ சோல்ஃபுல் மியூசிக். அல்லிப்பூவே சாங் ரிப்பீட் மோடில் தான் கேட்குறேன். ஐ திங்க் ஹீ நோஸ் த வே டு பீப்புள்ஸ் ஹார்ட். அவர் பாடினா அது டைரெக்டாக வந்து ஹார்ட்டில் ஹிட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஜிவி சார். அண்ட் படத்தோட ஏடிஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. சாம், அசிஸ்டண்ட், அசோசியேட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சாம் இருப்பார். ஏன்னா அந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நாங்கள் ஆர்டிஸ்ட்டாக எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் டெக்னீஷியன்ஸுக்கு, அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாதி பேர் கொஞ்சம் பேர் லொக்கேஷனில் இருக்க முடியாமலே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் சாம்லாம் இருக்கார். ஸோ தேங்க்யூ சாம். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. யாரையாவது விட்டுட்டேன்னா தெரில. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இயக்குனர் கணேஷ் விநாயகன் அவர்கள். அப்படியா? அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் மறந்து. நைன்டி பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் அருள்வான் திரைப்படத்திற்கு இந்த விழாவிற்கு வருகை தந்த பத்திரிகை நண்பர்கள், வானொலி நண்பர்கள், இணையதள நண்பர்கள்
தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னோட படக்குழுவினருக்கும் எனது நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இதில் நிறைய வலிகளும் இருக்குது, துன்பங்களும் இருக்குது. தகராறு, வீர சிவாஜி, ஹைப்பர் கன்னடத்தில் பண்ணேன். அதுக்கப்புறம் தீன், இதுக்கப்புறம் அருள்வான். இந்த அருள்வானுக்கு முன்னாடி 4 படங்கள்லையுமே நான் ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு கால் பண்ணி சான்ஸு கேட்டு படம் பண்ண படம். இந்த படம் தான் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணி படம் பண்ண சொன்ன படம். அதனால் நான் அந்த ப்ரொடியூசரை நான் ரொம்ப ப்ரௌடாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன். சரவணன் சாரை பற்றி சொல்லணும். அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், இன்றைக்கி வர முடியல. அவர் சினிமா ரொம்ப ஃபேஷன் அவருக்கு. அதாவது ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இது வந்து காளி வெங்கடன் லீடாக வச்சு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது ப்ரொடியூசர் தான் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக ஆக்குனார். இல்லை கணேஷ், இதை கொஞ்சம் பெட்டராக கொண்டு வாங்க, டெக்னீஷியனை பெரிய டெக்னீஷியனாக கொண்டு வாங்க, ஜி பிரகாஷை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு இந்த படத்தை பெருசாக கொண்டுட்டு போனார். அவர் வந்து சினிமாவில் வந்து 90 பிக்சர்ஸ்ன்னு வச்சுருக்கிறாரு சார். அந்த 90 ஃபிலிம்ஸுக்கு மேலே படம் பண்ணணுன்னு என்னோடய ஆசை. கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஏன்னா அவர் வேறு பிஸ்னஸாக இருந்தாலும் சினிமாவை பற்றி நிறைய யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் அவர் எப்போதுமே. நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார், இந்த கம்பெனி பெருசாக வளரும். இந்த படத்தை எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என்னோடய படம் எடிட்டர் கிஷோரை பற்றி சொல்லணும். அவர் என்னோடய 2வது படம், முதல் படம் அவருக்கு ஸ்டேட் அவார்டு வந்துட்டு அந்த தேன் படம் வாங்கி கொடுத்தேன். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அவருக்கு வந்துட்டு விருது இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன முரண்பாடு இருந்துச்சு அவருக்கும் எனக்கும். இது இல்லை, இப்படி வேணும், இப்படி வேணான்னு. இது ஒரு ஆர்ட் ஃபார்மாகவும் இல்லாமல் கமர்ஷியலாகவும் இல்லாமல் இருக்கும். அதை ஒரு சரியாக முழுமையாக எனக்கு இந்த படத்தை பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ கிஷோர். பெரிய செட் ஒர்க் இல்லாட்டாலும் சின்ன சின்ன ஒர்க்காக இருந்துச்சு. அது ரொம்ப லைவாக ஆர்ட் டைரக்டர் இளையராஜா வந்துட்டு பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் வந்துட்டு லீலாவதி மேடம் ஆக்சுவலி டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஒருன்னு வந்துட்டு ஃபைட் மாஸ்டர், காஸ்டியூமர் கணேஷ், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படத்துக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா என்னோட 2 கரங்களாக என்னோட உதவி இயக்குநர்கள் இருந்தாங்க. விஜய் வினோர், சாம் ஜோசப், மிதுன்ராஜ், சக்தி, முத்துக்குமார், குழந்தை வேலப்பன், கணேஷ்குமார், கிஷோர், இது எல்லாமே என்னோட 2 கரங்களாக நின்று என் கஷ்டங்களை எந்த பாயிண்ட்லேயுமே வந்துட்டு என்னை விட்டு வந்துட்டு விலகாமல் கடைசி வரைக்கும் கூட இருந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஃப்யூச்சரில் மிகப்பெரிய இயக்குநர்களாக வருவாங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக சுகுமார், அவரோட நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் என்னோட நண்பன் அப்படின்னு. என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். இந்த படமும் அப்படி தான் வந்துட்டு பயணித்தோம். உங்களுக்கு விஷுவல் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவன் எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்துட்டு எடுத்திருப்பான் அப்படின்னு. இந்த கதையை வந்துட்டு நான் அவங்ககிட்ட சொல்லும் போதே ரொம்ப இம்ப்ரெசிவாக வந்துட்டு அவன் தான் லொக்கேஷனை சூஸ் பண்ணான். இங்கெல்லாம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்துட்டு பெட்டராக இருக்கணும். இங்கே வந்துட்டு காளி அண்ணன் சொன்ன மாதிரி எந்த நடைபாதையுமே போகாத இடங்களுக்குள்ளார வந்துட்டு புகுந்து போய் இந்த படத்தை எடுத்தோம். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷுவல் வந்திருக்குது. இதில் வந்துட்டு எல்லாருமே கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்துட்டு பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷுவலை கொண்டுட்டு வந்திருக்க முடியாது. நெக்ஸ்ட்டாக ஜிவி பிரகாஷ், அவர் நீண்ட நாள் நண்பர். நான் உதவி இயக்குனர் இருந்த காலத்துலேருந்து எனக்கு உதவி பண்ண மனிதர். எப்போதுமே எதுக்குமே தயங்காமல் எந்த நேரத்துலையும் என்னோடய ஃபோனை வந்துட்டு அவர் அட்டன் பண்ணுவார். நான் இப்படி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது இது நாங்கள் வந்துட்டு இந்த சொல்ல முடியாத டிஜிட்டில் தான் அவரோட பேமெண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் பரவாயில்ல, நீ நல்லா வாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த படத்தை பெருசாக நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் அதில் 50% அவரோட உழைப்பு இருக்குது. அப்படி ஒரு மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நன்றி ஜிவி.
அடுத்ததாக கிருத்திகா சொல்லணும். இந்த படத்தில் ஆக்சுவலி 3 ஹீரோக்கள். ஒன்று ஆரவ் சார், இன்னொன்று அருள்நிதி சார், அப்புறம் கிருத்திகாவை வந்துட்டு சொல்லணும். ஏன்னா மெயின் கண்டென்ட்டாக வந்துட்டு கிருத்திகாவோட பேஸில் தான் அந்த கதைக்குள்ளார இருக்கும். அவள் பட்ட கஷ்டங்களை நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியலை. அவள் குழந்த தினசரி அவங்க அம்மா கண்ணை பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு கண்ணீர் ததும்பி நிற்கும். ஏன்னா தான் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு. அது அவங்களுக்கு அந்த வலி வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு பெருசாக இருந்ததே தவிர அதனோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லா இடத்துலையுமே, அதாவது நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹில்லுலேருந்து கீழே லொக்கேஷனில் கீழே இறங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கீழே வரணும். கீழே இருந்து மேலே போக முடியாது. 3.5 மணி நேரம் எங்களுக்கு வந்துட்டு செலவாகும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளாரையே ஒரு டென்ட்டு அமைச்சு அதுக்குள்ளார தான் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்படி தான் எல்லாருமே ஒரு 18 நாள் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டே இருந்தாங்க. இப்போ சரியான உணவு கிடையாது, நடைபாதை கிடையாது, நிறைய இடத்துல விழுந்துருவா பாப்பா. அப்புறம் நைட்டு அனிமல் இருக்கும். ஸோ இவ்வளவு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி அவள் ஒரே டெடிக்கேஷனாக இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாள். அதாவது என்ன சொல்கிறது, இந்த படம் வந்துட்டு எந்த கேட்டகரியில் வந்துட்டு இதுக்கு விருது கிடைக்குதோ இல்லையோ, கிருத்திகாவுக்கு இது வந்துட்டு மிகப்பெரிய விருதாக வந்துட்டு வழங்கும். கண்டிப்பாக ஒரு நேஷ்னல் அவார்டு அவளுக்கு கண்டிப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் கிருத்திகா. அண்டு அதுக்கப்புறம் ரம்யா சொல்லணும். ரம்யா வந்து நம்ம ஒரு கதையை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 ஹீரோன்னு இருப்பாங்க, இந்த கேரக்டருக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு. அப்படி வந்து ரம்யா இருந்தாங்க. ரம்யாவுக்கு கால் பண்ணோன்னே அவங்க அங்கேருந்து வரும்போதே சொல்லிட்டாங்க, சார் நான் அந்த வில்லேஜ் படம்லாம் பண்ண மாட்டேன், சிட்டி பேஸில் ஏதாவது கதை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னாங்க. சரி ரம்யா நீங்கள் வாங்க, சும்மா ஜென்ரலாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வர சொன்னேன் ஆஃபீஸுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கதை கேட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸ்கிரிப்டு. பிடிச்சதுனால கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கண்டிப்பாக நான் அந்த படம் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ரம்யா கண்டிப்பாக நீங்கள் மாடர்னாக அடுத்தடுத்து படங்கள் வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்டு ரம்யா பற்றி சொல்லணுன்னா ரொம்ப டெடிக்கேஷனான ஆர்டிஸ்ட்டு. நான் 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் வைப்பேன். ஏன்னா அந்த சுகுமார் வந்துட்டு அந்த சன் வர்றதுக்கு முன்னாடி ஷாட் எடுக்கலான்டா, நான் மிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க 6:50க்கெல்லாம் கரெக்டாக வருவாங்க. அதுவும் காஸ்டியூம் மேக்கப்போடு வருவாங்க. வித்தவுட் மேக்கப் தான், ஆனால் பட் லைட்டாக அவங்க மேக்கப் அப்ளை பண்ணிப்பாங்க. ஆனால் அவ்வளோ காலையில் அந்த குளிரில் அங்கே எந்த வசதிகளுமே இல்லாத ஒரு இடத்துல கூட அவ்வளோ டெடிக்கேஷனாக வந்து எங்களுக்கு வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. அண்டு அண்ணன் காளி அண்ணனை வந்துட்டு பற்றி சொல்லணும். அண்ணன் நீங்கள் படத்தில் கொஞ்சமான சீன்கள் வந்தாலும் அந்த படத்தை வந்துட்டு 2-3 இடத்துல ரொம்ப தாங்கி பிடிச்சிருக்கிறீங்கண்ணே. அது ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி, ஒரு சிறந்த ஆக்டர். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அண்ணனோட நான் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு காளியண்ணனை அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்துட்டு எதையுமே வந்துட்டு யோசிக்காமல் உனக்கு பண்ணித்தரேன்னு வந்து எங்களோட ஜாயின் பண்ண காளியண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கோ ஆர்டிஸ்டாக ஜான் விஜய், விடிவி கணேஷ், ஹரிஷ் உத்தமன், சரவணன் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆரவ் சாரை பற்றி சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு இந்த கதையை ஆரவ் சார்கிட்ட சொல்லும்போது, சார் இந்த கதையில் 2 இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒன்று குழந்தை, இன்னொன்று கலெக்டர். இது உங்களுக்கு ஓகேவா சார் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை ஆரம்பித்தேன். கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கதை கேட்டுட்டு, சார் இந்த கதையை நம்ம சொல்லாமல் வந்துட்டு யார் சொல்கிறது சார், எந்த இடமா இருந்தானே, இது வந்து ஒரு தனிப்பட்ட
கருத்து கிடையாது. இது சொசைட்டிக்குள்ளார நடக்கிற ஒரு கருத்து இல்லை. அதனால் நான் தாராளமாக அந்த படத்தில் நடிக்கிறேன்னு தான் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார வந்தார். பட் அவரோட லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியாது. ஆனால் அங்கே அந்த 18 நாள் எங்களோட அந்த டென்ட்டில் தங்கிட்டு ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். ஒரு டைம் சொன்னால் அந்த டைமு, என்ன காஸ்டியூம் கொடுக்குறோமோ அந்த காஸ்டியூமை அங்கே வந்துட்டு நாங்களே சமைச்சு அப்படி தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்றது தெரியாது. கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப டெடிகேஷனாக அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணார். இவர் வந்துட்டு முற்பகுதியில் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான போராடுற ஒரு மனிதனாக இருக்கிறாரு. இதனோட இரண்டாம் பகுதி செகண்ட் ஹாஃபில் இந்த சொசைட்டிக்கு போராடுற ஒரு மனிதராக தான் அருள் சார் இந்த படத்துக்குள்ளார இருக்கிறாரு. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரவ் சார் இந்த படத்தை நடித்து கொடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆரவ் சார். ஆக்சுவலி அருள் சாரை பற்றி நிறைய சொல்லணும். கிட்டத்தட்ட என்னோட 2வது படம் சாரோட. ஒரு 14 வருட நட்பு அவரோட எனக்கு. சாரை பற்றி ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ரொம்ப எளிமையானவர், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப அன்பானவர். அதாவது பெரியவங்க சிறுவங்கன்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாரையுமே ஒரே மாதிரி நடத்தக்கூடிய ஒரு மனிதர். இவன் வெற்றி பெற்றவன், இவன் தோல்வி பெற்றவன் அப்படின்னு நினைக்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் கதை பிடிச்ச வந்துச்சுன்னா படம் பண்ணுற ஒரு சிறந்த குணம் கொண்டவர். இது எனக்கு தெரிஞ்சு அருள் சார்கிட்ட இருக்கிற நற்குணங்கள். அப்புறம் இந்த கதையை கண்டிப்பாக அந்த படத்துக்கு வரும் சார், கவலைப்படாதீங்க. ஆக்சுவலி சார்கிட்ட இந்த படத்தோட விஷுவல் நான் பண்ணிட்டு தான் வந்துட்டு காட்டினேன். சார் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறேன், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கதை கேளுங்க சார் அப்படின்னா, அவர் உடனே வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு கேட்டார் என்கிட்ட. ஸ்கிரிப்டு ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தோடனே அவர் என்ன சொன்னார்னா, இது கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய படம் கணேஷ், இதை கண்டிப்பாக வந்துட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்னு தான் இதை ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ணோன்னா ப்ரொடியூசரை அவரும் மீட் பண்ணாங்க. ப்ரொடியூசர்கிட்டையும் ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு பேசி இது பண்ணிட்டார். ஆனால் பட்டு சாருக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே தான் தேனி டிஸ்ட்ரிக்குள்ளாரெலாம் ஒரு 4 நாள் மலைப்பகுதியில் ஒரு படாத பாடு படுத்திட்டேன் நான். ஒரு இடம் மட்டும் வந்துட்டு கூக்கல் பகுதியிலேருந்து கீழே இறக்கணும். அதாவது நாங்கள் மேலேயே சின்னதாக மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது கேமராமேனுக்கிட்ட வந்துட்டு கேட்டார், சார் கீழே எடுத்தால் நல்லா இருக்குமா மேலே எடுத்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டார். கேமராமேன் வந்துட்டு கீழே எடுத்தால் நல்லா இருக்கணும்னு வந்துட்டு சொல்லிட்டார். அவர் கீழே இறங்கினார். இறங்கினதுக்கப்புறம் ரியாக்ஷன்லேயே என்னை திட்டினார், வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த அளவுக்கு ஒரிஜினலாகவே கஷ்டப்பட்டு அதை வந்துட்டு பண்ணோம். அது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு படமாக பார்க்கும்போது மிகப்பெரிய வந்துட்டு சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்காக நான் கிட்டத்தட்ட அந்த இவ்வளோ வருட நட்பில் எப்போதுமே சொல்லுவார். இப்போ கூட உட்காந்துருக்கும்போது சொன்னார், சுகுமார் டைரக்டர் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு. இல்லை, அவர் அப்படி தான் பேசுவார், ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுவார். ஸோ அதனால் எப்போதுமே ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள் கணேஷ், நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவார். இது அவருக்கு வந்துட்டு பிடிச்ச ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்துட்டு சேரும். நான் இதுக்கு முன்னாடி தேன் பண்ணும்போது சக்தி சார் தான் அந்த படத்தை எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் மறுபடியும் சக்தி சார்கிட்ட இந்த படத்தை வந்துட்டு காட்டினோம். சக்தி சாருக்கு இந்த படம் ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு இந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணுது. இன்னொன்று சென்டிமெண்ட்டாக சக்தி சார் வந்துட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாலே தெரியும். கண்டிப்பாக அருள் சார் எப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணி வந்துட்டு நல்ல கதையை எடுப்பாரோ அதேமாதிரி அவர் பார்க்குற படங்களும் நல்ல படங்களை தான் ரிலீஸ் பண்ணுவார். இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அவரோட ரிலீஸிங்கில் இருக்கும். மற்றும் கோபுடீசர் சுபா மேம் சார் வர நாளில் வந்திருக்குறாங்க, சரண் சரத், அவங்க எல்லாத்துக்குமே என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒன்ஸ் மோர், தப்பாக நினச்சிக்காதீங்க.
இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த அண்ணன் வந்துட்டு கலைமாமணி நிக்கில் முருகன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இந்த படம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருகிறதுன்றதுனால நம்ம ஒரு வழக்கம் போல் ஒரு சாதாரணமாக பேசுகிறத விட மீடியாவோட எல்லா கேட்கப்படும் எல்லா கேள்விகளுக்கும் படம் சார்ந்த விஷயங்கள் பற்றிய கேள்விகளுக்கு அரசியல் நீங்களாக கேள்விகளுக்கு அருள்நிதி அவர்களும் ஆரவ் அவர்களும் பதிலளிப்பார்கள் மற்றும் படக்குழுவினர். ஸோ நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். படம் சார்ந்த விஷயங்கள், தனி மனித தாக்குதல்கள் இல்லாத விஷயங்கள், அரசியல், மதம் இதெல்லாம் இல்லாமல். நன்றி. யாருக்கு? ஹலோ, நான் கேட்குறேன். இல்லை, யாருக்கு? அவர்கிட்ட தான் கேட்குதா? கேட்குதுங்க. எனக்கு கேட்கல. சரி, நிறைய படங்களில் நீங்கள் ஹீரோவாக நடிச்சிட்டிங்க. இப்போ நண்பர் கேட்டதுக்காக சிறப்பு தோற்றத்தில் கலெக்டராக நடிச்சிருக்கீங்க. கலெக்டரோட அதிகார எல்லைக்கு உட்பட்டு அந்த பொண்ணை நீங்கள் படிக்க வைக்கிறீங்களா, இல்லை அதை மீறி அரசு விதிகளை மீறி தனிப்பட்ட முறையில் அனுதாபத்தினால அந்த பொண்ணை படிக்க வைக்கிறீங்களா? அது மாதிரி என்னது உங்கள் கேரக்டரை பற்றி விரிவாக சொல்லுங்கள். இல்லை, அதை சொன்னால் கதை சொன்ன மாதிரி ஆகிடும்ல. நான் அந்த பொண்ணை என்ன முயற்சி எடுத்து படிக்க வைக்கிறேன்றது அதை நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் அவர் என்னை 5 நாள் தான் கூப்பிட்டாரு நடிக்க. அப்புறம் 5 10 ஆச்சு, 10 15 ஆச்சு. ஆனால் எல்லா நாளுக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுத்தாரு. நான் சீரியஸாக சம்பளத்துக்காகவோ அதுக்காகவோ பண்ணலை. அவர் கதை சொல்லும் போதே நான் அவர்கிட்ட சொன்னது நான் எவ்வளோ படங்கள் நான் இதுக்கப்புறம் பண்ணாலும் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக நம்மளை வச்சே படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு என்றைக்குமே அமையாதுன்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். வெரி ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது நான் ரொம்ப யோசித்தேன். இவர் பெருந்தன்மையாக என்னமோ சொல்லிட்டார், எடுத்தோன்னே கேட்டோன்னே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பயந்தேன், ரொம்ப பயந்தேன். இது எப்படி இதாகுமா? ஏன்னா என்னால் அவர் ஆரவுக்கும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அவருனால எனக்கும் வந்துடக்கூடாது, அந்த சுயநலமும் இருக்கும்ல. அதனால ரொம்ப யோசிச்சுட்டு 2வது தடவை கேட்கும் போது அப்புறம் தான் டிசைட் பண்ணேன், சரி இது கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு அமையாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு கண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரும் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி இது கண்டிப்பாக பண்ணுங்கள், நமக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும். படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டான ஒரு படத்தில் இருந்தோம். எனக்கு ஆக்சுவலாக சுகுமார் சார் தான் அடிக்கடி சொல்லுவார், சார் நல்ல பேர் வரும் சார், நல்ல பேர் வரும் சார்ன்னு. யார் சார், உங்களுக்கா சார்னு கேட்டேன். ஏன்னா விஷுவல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் படம் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை இருக்குது. இதில் நானோ ரம்யா பாண்டியனோ ஆரவோ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க கிருத்திகா தான் இந்த படத்தில் எல்லாமே. அவங்கள சுற்றி தான் எங்கள் எல்லாரோட கதையும். அருள் சார், நீங்கள் இந்த படத்தில் நல்ல பேர் வரும்னு சொன்னீங்க. வம்சத்துலேருந்து எவ்வளோ படம் நடித்தா கூட இந்த பட தலைப்பில் தான் உங்கள் பேர் இருக்குது, அருள் அப்படின்னு, அருள்வான்னு. இது நீங்கள் வந்த பிறகு பேரை மாற்றினாங்களா, இல்லை முதலே வச்ச பிறகு உங்களை பேருக்கு தக்கபடி கூப்பிட்டாங்களா? நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த டைட்டில் வேண்டான்னு அவர்கிட்ட அவர்கிட்ட டைட்டில் மாற்றுங்க நானும் இருக்கேன், இதே டைட்டிலாக வச்சிங்கன்னா சரி வருமானு. பட் அவருக்கு பொருத்தமாக பட்டுச்சு, அதை போய் நம்ம தடுக்கக்கூடாதுல்ல. சார் அருள் இது வேறு ஏதாவது சொல்ல வர்றாரு. நீங்கள் வந்ததே லேட். அவர் எங்கே இருக்காரு? நான் 9 மணிக்கு வந்தேன். கார்த்திக் ஒரு நிமிஷம். பல வெற்றி படங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும், அடுத்து விரைவில் இயக்குனராக அறிமுகமாக உள்ள இப்படத்தின் கலை இயக்குனர் லால்குடி இளையராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கார்த்திக் யாருக்கு? அருள்நிதி சார். டேரக்ட் அந்த கேள்விக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் இளையராஜா, ஒரு நிமிஷம் வாங்க. மேடையில் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
ஏதாவது கேள்வி கேட்டால் வேணால் பதில் சொல்லலாம். தனியாக நின்று ஏதாவது பேச சொன்னால் என்ன டாபிக் ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரில இந்த படத்தில். நன்றி சார். அருள்நிதி சார், படத்தில் அருள்வான் நீங்களா? கதையோட டைட்டில் என் படத்தில் என் பேர் முத்துவேல். முத்துவேல் இல்லை இல்லை, அருள்வான் அள்ளி கொடுக்குறவன் அப்படின்னு. ஆமாம், அதுக்கு இவர் சொல்லுவார் டைட்டில் வச்சாரு. நான் இது வான் தான் டைட்டில் வச்சோம். அதாவது வான்னா வானம் சார்ந்து மலை சார்ந்தது. அந்த டைட்டில் கிடைக்கல. இப்போ ஜென்ரலாகவே ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாத்துக்கும். அதனால் அருள்வான்னு சேர்த்து வச்சுக்கிட்டேன். அருள்வான் அது அவ்வளோதான். ஓகே ஓகே டேரக்டர் சார், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் பேசுகிறப்ப காளி வெங்கட் மனசில் வச்சு கதை பண்ண அப்படின்னீங்க. ஆனால் வந்து ஹீரோன்றப்போ அருள்நிதி சாரையும் ஆரவியும் சொல்கிறீங்க. அவரும் ஒரு ஹீரோ தான். இவங்க 2 பேரும் வந்ததுனால அவரை கம்மி பண்ணிட்டீங்களோ? அந்த மாதிரில அந்த ஸ்கிரிப்டே வேறு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. சின்ன ஸ்கிரிப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிரிப்டை மாற்றி தான் இந்த மாதிரி. அதாவது ப்ரொடியூசர் விருப்பம் என்னென்னா சின்ன படமாக பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாக பண்ணலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாவே பண்ணுங்க அப்படின்னு தான் இவங்க டெக்னீஷியனாகவும் ஜிவி பிரகாஷ், அருள் சார், ஆரவ் சார், அந்த மாதிரி ரம்யா மேம் எல்லாத்தையும் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க. அதனால் அந்த படத்தை கைவிட்டுட்டு இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அண்ணனை கம்மிட் பண்ணியிருந்த ப்ராஜெக்ட் வேறு. ஸோ அதனால தான் சொன்னால் நான் அண்ணனோட மறுபடியும் கண்டிப்பாக இன்னொரு படம் பண்ணோம் அப்படின்னு. அதே மாதிரி டேரக்டர் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரம்யா பாண்டியன் யாருக்கு ஜோடி? ஆரவ் சாரோட. ஆமாம். அருள் சார் எங்கே சார்? எங்கே? ஐயோ சார், கோடம்பாக்கத்தில் வந்து அருள்வான்னா எல்லாருக்கும் தெரியும், அருள்நிதின்ட்டு. ஏன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், அது இல்லாமல் எல்லாமே செய்கிறவங்க. இப்போ இந்த படம் டைட்டிலும் அதே மாதிரி ஒத்தி போகுது. ஆனால் இப்போ அதே படத்தில் அதே நெக்ஸ்ட் ஒரு படம் வந்து டிமாண்டி காலனி 3. ஸோ அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்காது. எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னா, ஹேண்டில்னா என்னென்னா அது வந்து ஒரு பேய் படம், இது வந்து ஒரு நல்லது செய்கிற ஒரு படம். ஸோ அதுலேருந்து எப்படி நீ மாறுபட்டுறீங்கன்னு? இல்லை, இது நான் தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே, இவர் கதை சொல்லும் போதே நான் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் இதில் கிடைச்சா கதாபாத்திரம் எனக்கு திருப்பி அமையாதுன்னு தான் சொன்னேன். நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணாலும் ஒரு கல்வி எவ்வளோ முக்கியம்னு இந்த படம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த இடத்துல வாழ்கிறவங்களோட வாழ்க்கை வந்து நம்ம படம் பார்க்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த படம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இதுக்கு என்ன இதுன்னு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? கதாநாயகனாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நடிக்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு டேரக்டர் வந்து ஒரு 5 நாள் ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த நேரத்தில்? அவர் 5 நாள் ஸ்டோரி சொல்லலாம், 5 நாள் வர 5 நாள் வர சொன்னார். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுச்சு? பண்ணலாமா வேணாவா? நிறைய முடிவு எடுத்திருப்பீங்களா நைட்டு? இல்லை, இவர் கொஞ்சம் குண்டக்க மட்டாக்கான ஆள் தான். ஏன்னா என்ன ஆல்ரெடி தகராறுன்னு ஒன்று வச்சு எடுத்தார். அதனால எனக்கு என்னன்னா சீரியஸாகவே ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வந்திருப்பேன்னா. ஆக்சுவலாக ஃபுல் படம் இருக்கேன், அது சொல்ல மாட்டுறாரு. நானும் ஆரோ, அவங்க கிருத்திகா, அப்புறம் இவங்க எல்லாரும் ஃபுல் படம் இருக்காங்க. கேள்வி நெக்ஸ்ட் சார். ஹீரோ சார், அருள்நிதி சார் வணக்கம். இதுக்கு நாங்கள் பேசவே செஞ்சுருப்பேன். நீங்கள் தான் பேசணும் சார். மாசான ஹீரோவாக பல படங்கள் பண்ணிட்டீங்க. பட் இந்த படத்தில் ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் அப்படின்னா 5 நாளைக்கு ஒத்துக்கிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி கதைகளில் முக்கியமான கேரக்டர் 2 நாள் 5 நாள் அப்படின்னா ஒத்துப்பீங்களா சார்? நான் இது வரைக்கும் எந்த படம் மாசான ஹீரோவாகவே பண்ணல சார். வம்சம் ஒன்று போதும் சார். வம்சமில் வந்து என் படங்கள் எல்லா படங்களையும் எல்லா கதாபாத்திரக்கும் எல்லாருமே ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. வம்சம்ல என்ன கிஷோர் சார் தான் ஹீரோ மாதிரி இருப்பார். அவரை வச்சு தான் படமே. இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அருள்நிதி சார்னா வம்சத்தை தான் முக்கியமாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ஒரு மாசான படமும் நீங்கள் அடுத்து கொடுக்கணும். பட் இதை மாதிரி முக்கியமான கதைக்கு முக்கியமான கேரக்டர் வருது ஒரு 5 நாள் அப்படின்னாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்களா சார்? கண்டிப்பாக பண்ணுவேன். முக்கியத்துவம் வாய்ந்த கதைகளில் நான் 5 நாளுக்குனாலும் நீங்கள் நடிப்பீங்க. அதுக்கு நான் அதே பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் 5 நாளாக எல்லா படத்துக்கும் போயிட்டு இருக்க வேண்டியதான். இல்லை சார், 5 நாள் சொல்லி திருப்பி 5 நாள் ஆக்கிடுவாங்க தலைவா. ஆரோவுக்கு ரம்யா பாண்டியன் மேடம். இங்கே ஆக்சுவலாக உங்களோட கேரியரில் ரொம்ப முக்கியமான படங்கள் பார்த்தீங்கன்னா ஜோக்கர், ராமன் ஆண்டாள், ராவணாட்டம், இது 2மே வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். ஸோ உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் வில்லேஜ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது தயங்குறீங்க?
இல்லை இந்த படம் கதை கேட்கும் போது உண்மையிலேயே அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன்னா வர எல்லாமே வில்லேஜ் சப்ஜெக்ட். அது நல்ல வில்லேஜ் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா நம்மள அறியாமல் நான் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன். பிடிச்சி வேணான்னு சொன்னது கிடையாது. பட் இந்த படம் முடிக்கும் போது என் மனநிலை எப்படி இருந்ததுன்னா, வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணுறது எனக்கு பெருமையாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு கிராமத்து மக்களை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அவங்களோட வாழ்வியலை காட்டுறோம். ஸோ அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, அதில் ஒரு ரியாலிட்டி இருக்குது, ஒரு சோல் இருக்குது. ஸோ படம் முடிகிற டைமில் நான் பெருமை தான் பட்டேன். ஸோ இப்போ அந்த மைண்ட் செட்டில் இல்லை. கதை கேட்கும் போது உண்மையிலே நான் அவர்கிட்ட ஃபோனில் நோ தான் சொன்னேன். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்க வாங்கினாங்க. தேங்க்யூ சார் திருப்பி வர சொன்னதுக்கு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வில்லேஜ் படம் கண்டிப்பாக. சார் ஆரவ் சார், தமிழ் சினிமாவில் வந்து பெரும்பாலும் வந்து டபுள் ஹீரோ வந்து நடிக்கிறது வந்து ரேராக தான் நடிப்பாங்க. அருள்நிதி சார் கூட நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது? என்ன சவால்கள் எல்லாம் சந்திச்சிங்க? தமிழில் வந்து அந்த ஒரு இது இருக்குது, மல்டி ஹீரோ பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அதர் லாங்குவேஜஸ் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. தமிழ்லேயே எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் இந்த கதை சொல்லும்போது வந்து அருள் சாரோட கேரக்டர் அப்போது வந்து யாருமே ஃபிக்ஸ் பண்ணலை. யாராவது ஒருத்தவங்க வந்து அது கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருந்தால் அது நல்லா இருக்குமோ படத்துக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் அது ஒரு 20 days ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்புறம் அருள் சார் உள்ளே வந்தார். எனக்கும் அருள் சாருக்கும் ஷூட்டிங்கில் நாங்கள் சேர்ந்து இது பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக செகண்ட் டைம் தான் அருள் சார் நானும் பார்க்குறேன். பட் படமாக அது பார்க்கும்போது அருள் சார் அந்த கேரக்டர் பண்ணது வந்து இன்னும் அந்த படத்தையும் சரி அந்த கேரக்டரையும் அது வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணிச்சு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தாங்க. அருள் கணேஷ் சார் டைரக்டர் சார், இதே உண்மை கதைன்னு நீங்கள், இது ஒரு தனிப்பட்டவருடைய கதையா அல்லது அங்கே நடந்த இன்சிடென்ட் மாரி ஏதாச்சும் இருக்குது? இல்லை, ஒருத்தருக்கு படிப்பு இல்லையா அல்லது அந்த ஊரில் உள்ள அத்தனை பேருக்கு? அதாவது அங்கே ஒரு என்ஜிஓ ஆய்வுப்படி என்ன சொல்கிறாருன்னா, 25% வந்து தான் படிப்பு இருக்குது, 75% வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. முக்கியமாக இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு காடர் மொழியில் எடுக்கப்பட்ட படம். அதாவது காடர் மொழி ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு மொழி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அனீஸ்னு ஒரு தம்பி தான் அந்த வால்பாறை கல்லார்குடின்னு ஒரு ஊர் சைட்லேருந்து வந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து, உதவி இயக்குனராக அவர் ஒர்க் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்துட்டு கொடுத்தார். நான் ஆக்சுவலி ட்ரெக்கிங் போகிற பழக்கம் எனக்கு அதிகமாக உண்டு. நான் அந்த மாதிரி வந்து சின்னூர்ன்ற ஒரு கிராமம், அதாவது பெரிய குளத்துக்கு மேலே இருந்து உள்ளே போகிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு நான் போகும்போது அது குடின்னு சொல்லுவாங்க. அந்த மக்களை நான் வந்துட்டு சந்திக்கும் போது அப்போது ஒரு குழந்தை வந்துட்டு என்னை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்டுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட பிரச்சனையை சொன்னாங்க. என்னென்னா 3 மாதம் காட்டாற்று வெள்ளம் வரும், இதை கிராஸ் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு சிக்னல் கிடையாது, அதனால் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை, ரோடு இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் பண்ணி ஒரு பத்திரிக்கைக்கு வந்துட்டு நான் அனுப்பிச்சேன். அதை உடனே இம்மிடியேட்டாக வந்துட்டு ப்ரெஸ் ஆச்சு, இது பப்ளிஷ் ஆச்சு. பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கலெக்டர் என் லைனுக்கு வந்தார். இந்த வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டாங்க. ஸோ அவருக்கே அது சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் நான் ஒரு அட்ரஸ் வந்துட்டு சொன்னேன். அப்புறம் இது தேனி மாவட்டத்திலேருந்து பேசின கலெக்டரு, இது பெரியகுளம் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்தை கனெக்ட் பண்ண போல. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே அந்த குழந்தைய போய் பார்த்து அதுக்கான எஜுகேஷனை கொடுத்து இன்றைக்கி அந்த பொண்ணு வந்துட்டு அதை எஜுகேஷனை முடிச்சிருச்சு. இதனோட இன்ஸ்பயர் தான் அந்த கதை. ஓகே சார், இந்த கேரக்டருக்கு முத்துவேல்னு வச்சுருக்கீங்க, முத்துவேல் கருணாநிதினு வச்சுருக்கலாமே. இது சார்கிட்ட கேட்கலாம். சார் சுகுமார் சார் பார்ட் 2ல் வைப்பார். சார் சுகுமார் சார், தொடர்ந்து மலைவாழ் மக்களுடைய கதை, காடு, மலைகள் இதையே தான் காட்டிகிட்டு இருக்கீங்க. எப்போ தான் வந்து நீங்கள் ஒரு லவபிள் படமாக பண்ண போகிறீங்க? அது ஜியோ வருது இமீடியட்டாக, அது பாருங்கள். மான்கார் அது மாதிரி அது கலர்ஃபுல்லாக ஃபுல் சிட்டி படமாக இருக்கும், விரைவில் அது வரும். அருள் சார், எவ்வளவோ அரசு போஸ்ட் இருந்தாலும் அந்த கலெக்டர் போஸ்ட் தான் ரொம்ப பெரிய போஸ்ட்டுப்பாங்க. சின்ன வயசில் நம்ம எல்லோரும் கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் இருப்பாங்க. நிஜ வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு சின்ன வயசில் உங்களுக்கு பிடிச்ச கலெக்டர்னால் யார் சொல்லுவீங்க? யாராவது இருக்கா சார்? இப்படி நிறையா பேர் இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க, எவ்வளவோ கலெக்டர் இருக்காங்க. எல்லாருக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் ரசிக்க வேண்டிதான். ஆக்சுவலாக எங்கள் அக்காவுக்கு கலெக்டர் ஆகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் எங்கள் அக்கா கிட்ட அதை சொன்னேன், அது நான் இந்த படத்தில் நிறைவேற்றிட்டேன் பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி. எங்கள் அக்கா ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலாக. சார் ஆரோ சார், உங்களுக்கு ஒரு
படத்தில் வந்து அருள்நிதி காளி வெங்கட் 2 பேர் இருக்காங்க. அருள்நிதி சார் இங்கே பேசுகிறப்ப அப்படியே அப்படியே அப்படி ஜாலியாக அப்படி பேசுவார். ஆனால் நடிப்புன்னு வந்துட்டா வேறு லெவலில் இருப்பார். அவர் உள்ளே வந்திருக்கிறாரு. அதேமாதிரி காளி வெங்கட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக, நம்மளோட சாதாரணமாக இருப்பார். ஆக்டிங்கில் வேறு லெவலில் இருப்பார். உங்களுக்கு அந்த பயம் இருந்ததா? ஏன்னா நீங்கள் வந்து நல்ல நடிகர் தான், ஆனால் ஒரு 2வது 3வது படத்தில் இவங்களோட ஜாயின் ஆகிறப்ப நம்மளை தூக்கி சாப்பிட்ருவாங்களோங்கிற ஒரு திங்கிங் உள்ளுக்குள்ளார இருக்கும் இல்லையா? இது இல்லாமல் ரம்யா பாண்டியன் வேறு, அவங்க கிளாமரும் சரி ஆக்டிங்கும் பிரமாதமாக பண்ணுவாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, ரம்யா பாண்டியன் பற்றி பயப்படல. அதில் அருள் சார் கூட எனக்கு இல்லை, போர்ஷன்ஸ் இல்லை. அந்த மாதிரி தான் படத்தில் கதை அப்படி. அதனால அருள் சார் கூட நடிக்கிற இது இல்லை. பட் காளி சார் கூட 2-3 இது இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் அவங்க. அந்த அந்த சீனோட போகும்போது ஐ திங்க் நாங்கள் டைம் லிமிட்டேஷன்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் டக்குன்னு கரெக்டாக பண்ணிட்டோம் அதை. பட் அது படமாக பார்க்கும்போது சார் பண்ண அந்த போர்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு, பயங்கர எமோஷன்ஸ் ஃபீல் ஆச்சுது. ஸோ அது அவர் ஜஸ்டிஃபை பயங்கரமாக அதை பண்ணிட்டார். சார் லால்குடி இளையராஜா சார், நீங்கள் பேசுகிறப்ப ஏதாவது கேள்வியை கேட்டால் பதில் சொல்லுவேன். நீங்கள் மலை சார்ந்த இடமே நல்ல இயற்கையான இடம், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அங்கே என்ன செட்டு போயின்னா, நீங்கள் விருதுலாம் பல விருது வாங்கினவர், இந்த படத்துலேயும் உங்களுக்கு விருது இருக்கும், உங்களுக்கும் சுகுமாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஆர்டரேஷன்னா செட்டு போடுறதுன்னு யார் சொன்னது? இல்லை, அதான் அது தெரியாமல் தான் கேட்குறேன். செட்டு போட்டது தான் அது ஆர்டரேஷன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தான் உங்களை டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஆர்டரேஷன்னா என்ன நீங்கள் கேட்டீங்கல்ல, கொஸ்டின் கேட்டிருக்கீங்கல்ல? ஆமாம். செட்டு போட்டால் தான் ஆர்டரேஷன். சார் நானும் பேசிக்காக ஒரு ஓவியம் தான். 10வது முடிச்சுட்டு வந்து ஓவிய கல்லூரியில் இடம் கிடைக்காம தான் பத்திரிகையாளராக மாறினேன். அதுக்கப்புறம் எனக்கு இடம் கிடைச்ச பையன் அப்புறம் பத்திரிகைக்காரங்களா ஒரு ஓவியனாக இருந்துட்டு அந்த கேள்வி கேட்கக்கூடாது இல்லை. இப்போ ஆர்டரேஷன் லைக் ஒரு களம், அந்த களம் எங்களுக்கு மாட்டியிருக்கப்ப அது எப்படி சார்? ஒரே நிமிஷம், கேள்விங்கிறது என்ன சார்ந்து இல்லை, என் மூலியமா மக்களுக்கான விளக்கம். அவங்க இதை இவ்வளோ அளவுக்கு நாலேஜாக இருக்க மாட்டாங்க, உங்கள் அளவுக்கு குறைஞ்சபட்சம் என் அளவுக்கு. எல்லா ஆர்டர்ஸுமே அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. மேஸ்திரி கூட ஏதோ ரீப்பர்ஸில் செட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற எல்லா ஃப்ரேம்ஸ்லேயும் ஆர்டரேஷனோட பங்கீடு இருக்குது. நாங்கள் இருக்கோம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. நாங்கள் லொக்கேஷன் பார்க்குறோம், அந்த லொக்கேஷனில் தான் அந்த கதை நடக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம். கதையோட களத்தை நாங்கள் தான் ஆராய்ஞ்சு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும். ஸோ செட்டு போட்டால் தான் ஏதாவது ஒன்று ப்ளைவுடை வச்சு மேக் பண்ணால் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கதைக்குள்ளே ஃபுல்லாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் ப்ரொடக்ஷன் டிசைனிங் இருக்குது. அது என்ன கலர் ஸ்கீமில் போகலான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். கேமராமேன் கூட என்ன லைட் அப்ல எடுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கதை ஃபுல்லாக ஆராய்ஞ்சிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதோ செட்டு போடுறது அதனால கதை இது போய் ஏதோ மலையிட்ட நின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இனிமேலாவது இந்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஆர்டர் கேட்கறது விளக்கம் கிடைச்ச பிறகு தான் எனக்கே அது தெரியுது. அப்போ மக்களும் இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி. நன்றி. இதை போஸ்ட் பண்ணீங்க, நான் கரெக்டாக போஸ்ட் பண்ணி நான் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அந்த மலையில் என்ன செட்டு போடுறீங்க, அங்கே தெருவில் எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்காம இருப்பாங்க ஆடியன்ஸு. நீங்கள் தான் அதை கரெக்டாக கொண்டு போய் அப்போ ரீச் பண்ணணும். ஸோ தெரிஞ்சுக்குவாங்கல்ல மக்கள். ஃபிலிம் மேக்கிங்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்குது. அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்னென்ன பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் எந்த அளவுக்கு ரீச் பண்ணுறாங்களோ அப்போ தான் கலை வடிவம் கொண்டு போய் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். நன்றி. நன்றி. டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த படத்தோட டிசைனில் காடும் சேர்ந்த இடமும் நார்மலாக இருக்குது, சிட்டி தலைகீழ இருக்குது. இது என்ன கனெக்ட் பண்ணுறீங்க? இல்லை, அதாவது இருக்கு அதாவது இப்போ ஒரு கலெக்டர் இது கதையில் என்ன விதமாக கனெக்ட்? இல்லை, இது ஒரு கலெக்டராக வந்துட்டு நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார கொண்டு போய் வைக்க முடியல. ஒரு சிட்டிக்குள்ளார இருக்கிற ஒரு கலெக்டரை சந்திக்க வர்ற ஒரு குழந்தையோட லைஃப் தான் அதனோட எடுத்துக்காட்டாக பண்ணியிருக்கிறோம், வேற ஒன்று. சார் அருள்வந்தி சார், இன்றைக்கி வந்து கல்வி 2026 பட்டி தொட்டியங்க எல்லா இடத்துலையுமே கல்வியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் இன்னமும் ஒரு சில மலைவாழ் மக்களுக்கு கல்வி கிடைக்கல, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதுக்கு காரணம் தெரிஞ்சால் நான் இங்கே உட்காந்துருப்பேன். நெஜ கலெக்டராக இருக்க மாட்டேன். அந்த கஷ்டத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நிறைய இடத்துல நிறைய பேர் அதை செஞ்சுட்டு வராங்க. இதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். இது உண்மையாகவே எங்கே நடந்தது,
எந்த கலெக்டர் அதை செஞ்சார், எந்த ஊரில் நடந்துச்சு, அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், முக்கியமான கேள்வி இது. அது எல்லாமே இவர் சொல்லியிருக்காரு. அதை கேளுங்க, அதை ஒரு தடவை கேளுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் இப்போ எல்லா இடத்துலையுமே இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே கல்வி போய் ரீச் ஆயிடுச்சு. இவர் தான் சொன்னார், இன்னும் 20% இடத்துல. ஆமாம், அது 25% இருந்து இன்னும் கம்மியாக இருக்கும். சீக்கிரம் இன்னும் கம்மியாகிடும் நம்புவோம். இதுதான் நீங்கள் சொல்லுங்கள், அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இல்லை சார். இப்போ ஒவ்வொரு நாங்கள் எல்லா மலை கிராமத்துக்குள்ளரையும் போகல. இது கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது, இந்த கதையை ஸ்டடி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கிராமங்களுக்குள்ளார போனோம். சில குழந்தைங்கள் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் இல்லை, ஒரு சில குழந்தைகள் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த குழந்தை திரும்பி வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் தெரியும், அட்டை இருக்கும், எலிஃபண்ட் இருக்கும், இது லப்பர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கே சில இடங்களில் தான் உண்டு உறைவிட பள்ளிக்கூடம்னு இருக்குது. என்னென்னா அங்கே ஹாஸ்டல் அவங்களுக்கு, அதாவது இவங்க வந்துட்டு மண்டே வந்துட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. சாட்டர்டே வந்துட்டு அந்த குழந்தைங்கள ரிட்டர்ன் வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் போய் கூட்டிகிட்டு வராங்க. இதில் இந்த சம்பவத்தில் இந்த குடும்பங்களுக்குள்ளார, இந்த சொந்தங்களுக்குள்ளார ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரிகிறது கிடையாது. இதனோட வலி ஒரு பெரிய வலியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன் 20 கிலோமீட்டர் போகணும், ஏன் இந்த இடத்துக்குள்ளார இன்னும் பள்ளிக்கூடம் வரலன்னா, அங்கே அடிப்படை வசதிகள் இல்லை. அங்கே வந்துட்டு ஒரு டீச்சர் வந்துட்டு இங்கேருந்து போகணுன்னா டிரான்ஸ்போர்ட் வேணும், வேவ் இருக்கணும். ஸோ அவங்க அனிமலை சமாளித்து போகணும். இங்கே கீழே இருந்து தரைத்தளத்துலேருந்து நீங்கள் காட்டுக்குள்ளார போகணுன்னா மினிமமாக 15 கிலோமீட்டர் மேலே போகணும். ஸோ அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னும் வந்துட்டு சரியான இடங்களில் வந்துட்டு சேரலை கல்வி. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு இப்போ மக்களை போய் ரீச் பண்ணும்போதும், அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் இதை பார்க்கும்போதும் அவங்களுக்கு ஒரு வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.